என் உயிரே என் உயிரே யாவும் நீதானே. ஏ என்னடி உன் புருஷனுக்கு போன் போட்டியா இல்லையா? ஃபோன் பண்ண ராகேஷ், இப்ப அவர் வரேன்னு சொன்னாரு. எவ்வளவு நேரமா இதையே சொல்லிக்கிட்டு இருக்க? என்ன அவன் வருவானா இல்ல எனக்கு பயந்துகிட்டு எங்கேயாவது ஓடி ஒளிஞ்சிட்டானா? டேய், பயந்து ஓடி ஒளிற பழக்கம் என் புருஷனுக்கு கிடையாது. அவர் இப்ப இங்க வந்தாருன்னு வச்சுக்க, நீ தாண்டா அவரை பார்த்து ஓடி ஒளியணும். என்ன வாயெல்லாம் ரொம்ப ஓவரா இருக்கு, பயம் எல்லாம் போயிடுச்சா? உன்னை பார்த்து எதுக்குடா நான் பயப்படணும்? என் புருஷன் வந்துகிட்டு இருக்காரு, அவரை ஃபேஸ் பண்றதுக்கு நீ ரெடியாரு. ஓ, அவ்வளவு தைரியம் ஆயிடுச்சா? வரட்டும், உன் புருஷன் வந்து என்னத்தை கிழிக்கிறான்னு நானும் பாக்குறேன். ஐயோ மாப்பிள்ளை, என் பேராண்டி கதிரி நீங்க நினைக்கிற மாதிரி கிடையாது. நீங்களாவது பரவாயில்லை மாப்பிள்ளை, எவ்வளவு கோபம் வந்தாலும் இப்படி அழகா காலு மேல காலை போட்டு உட்கார்ந்து பேசிக்கிட்டு தான் இருக்கீவோ. ஆனா என் பேரனுக்கு கோபம் வந்துட்டுன்னு வச்சுக்கோங்க, முதல்ல சப்பு சப்புன்னு நாலு அப்பு விட்டுட்டு அப்புறம் தான் பேசவே ஆரம்பிப்பான். அதுலயும் அவன் அடிச்சாண்டா உங்களுக்கு தலையெல்லாம் கிறுகிறுன்னு வருமே மாப்பிள்ளை. நான் வேண்டும்னா போய் ஒரு குப்பியில தண்ணி நினைச்சு கொண்டு வந்துடவா? ஏன்னா நீங்க எங்க வீட்டு மாப்பிள்ளை ஆயிட்டீங்க, உங்களை கவனிச்சுக்க வேண்டியது எங்க பொறுப்பு இல்லையா? ஏ கிழவி, என்ன நக்கலா? ஐயோ நக்கல் இல்ல மாப்பிள்ளை, விக்கல். அவன் அடிச்சாண்டா உங்களுக்கு தான் விக்கல் வரும், அதுக்கு தான் போய் தண்ணி கொண்டு வரேன்னு சொல்லிக்கிட்டு கிடக்கேன். ஏ கிழவி, அவ அடிச்சு எனக்கு விக்கல் வருமா? என்னால உன் பேரனுக்கு என்னெல்லாம் சிக்கல் வரப்போகுதுன்றத பொறுத்திருந்து பாரு. மாப்பிள்ளையும் நல்லா விக்கல் சிக்கல் என்று நல்ல ரைமா தான் பேசுறாரு. ஆனா இப்ப என் பேரை வந்துட்டாதான் இவனை கைமா பண்ணிடுவானே. அமுதா, கடைசியா கேக்குறேன், ஐஷு எங்க இருக்கான்ற விஷயத்த மட்டும் சொல்லிட்டேன்னா உன் புருஷனை விட்டுருவேன். டேய், நீ என்னடா என் புருஷனை விடுறது? உன் வீட்டுல நாங்க இருக்கோன்றதுக்காக என் புருஷன் உன்கிட்ட வந்து மாட்டிக்குவாருன்னு நினைக்கிறியா? அவர் இடத்துக்கு நீ வந்தாலும் உன் இடத்துக்கு அவர் வந்தாலும் அவர்கிட்ட மாட்டிக்க போறது நீதான். என்னடி போன போதுன்னு விட்டா ரொம்ப ஓவரா தான் பேசிக்கிட்டு இருக்க. என்னடி இதான் வந்துட்டான் அதான் வந்துட்டான்னு உன் புருஷனோட என்ட்ரிக்கு பில்டப் கொடுத்துட்டு இருக்கியா? இப்போ உன் மேல கை வச்சா எப்படி பில்டப்பே இல்லாம வந்து சேர்றான்னு மட்டும் பாரு. கனவில்லை விரியலாம் முதல் அடிபர தலைவரே அனப்பல தனி தொல்ல பல பெயலாம் அடங்கூனுக்கு டயலாம் சதுக்குற இடம் செய்யலாம் முதல் தரவர தலைவரே அலவர அலுப்ப பார்த்தவன் பாபிசில கேட்டவன் அவனும் பேரனோ ஆட்டம் போட வெப்பவன் நாலு பேரு குறைக்க 100 பேரு இச்சவத்தை எட்டி பார்த்தா உசுர கொடுக்க கோடி பேரு. டேய், என்னடா போன போகுதுன்னு விட்டா ஏன் பொண்டாட்டி மலையை கை வைப்பியா? தோலை உரிச்சு தொங்க விட்டுறேன், ஜாக்கிரதை. என்னடா கிராமத்துல இருந்து வந்திருக்கான், வேட்டி கட்டிக்கிட்டு அப்பாவி மாதிரி இருக்கான், இவன் என்ன பண்ணிட போறான்னு நினைச்சியா? டேய், எனக்கு வேட்டி கட்ட மட்டும் இல்ல, பிரச்சனைன்னு வந்தா அதை மடக்கி கட்டவும் தெரியும். நீ ஃபாரின்ல இருந்து வந்தா பெரிய இவன் நினைப்பா? இங்க பாரு, என்னைக்குமே நீதான் பெரிய இவன் நினைச்சிடாத. உனக்கு அப்பனும் பிறந்திருப்பான், அதை மறந்துடாத. மவன ஷமீரா இருக்கிறதுனால மட்டும்தாண்டா உன்னை இவ்வளவு நாள் உயிரோடவே விட்டு வச்சிருந்திருக்காரு. என் கதையில மட்டும் நீ வந்திருந்தன்னு வச்சுக்க, உன்னையெல்லாம் என்னைக்கோ வெட்டி போலி போட்டு இருந்திருப்பேன்டா. டேய், ஐஷுக்கு எல்லாம் ஞாபகத்துக்கு வர்ற வரைக்கும் எந்த பிரச்சனையும் வேண்டான்னு ஷமீர் சொன்ன ஒரு வார்த்தைக்காக மட்டும்தாண்டா இத்தனை நாள் நான் பொறுமையா இருந்தேன். என்ன நாங்கெல்லாம் எதுவும் பண்ணாம பொறுமையா இருக்கோன்றதுனால என்ன வேணா பண்ணலான்னு ஓவரா ஆடிக்கிட்டு இருக்கியா? இத்தோட நிறுத்திக்க. ஒரு அடிக்கே உட்காந்துட்ட, இன்னொரு அடி அடிச்சனா தாங்க மாட்டேன். ஐயோ பாவம் மாப்பிள்ளை, எதுவும் பேசாம இருக்கிறத பார்த்தா அவருக்கு தலையெல்லாம் கிறுகிறுன்னு வருதுன்னு நினைக்கேன். இதுக்கு தான் நான் அப்பவே சொன்னேன், ஒரு குப்பியில தண்ணி மொண்டு கொண்டாந்து வைக்கிறேன்னு. அதையும் வேணான்னுட்டாரு. டேய், ஷமீருக்கும் ஐஷுக்கும் கல்யாணமான விஷயம் தெரிஞ்சு நீ அவளை கல்யாணம் பண்ணிக்க சம்மதிச்சியா இல்ல தெரியாம சம்மதிச்சியான்னு எனக்கு தெரியாது. நீ எப்படி சம்மதிச்சிருந்தாலும் சரி, ஆனா இப்ப ஷமீருக்கும் ஐஷுக்கும் கல்யாணம் ஆகி ஒரு குழந்தை இருக்குன்ற விஷயம் உனக்கு தெரியும். இதுக்கப்புறமா அவங்க வாழ்க்கையில ஏதாவது பிரச்சனை பண்ணணும்னு நினைச்சான்னு வச்சுக்க, அப்புறம் இப்படி உட்கார்ந்து பேசிக்கிட்டெல்லாம் இருக்க மாட்டேன். டேய்,
டேய் ஆ, இங்க பாருங்க, ஐஷோட அம்மா அப்பாவே அவளை எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு தான் முடிவு பண்ணிருக்காங்க. அவ அந்த ஷமீரோட போய் சேர்றதுல அவங்களுக்கே விருப்பம் இல்ல. அவளை பெத்த அம்மா அப்பாவுக்கே அதுல விருப்பம் இல்லைன்னும் போது நீங்க எதுக்கு இங்க தேவையில்லாம இந்த பிரச்சனை தலையிட்டு இருக்கீங்க? டேய், அது உனக்கு தேவையில்லாத விஷயம். என் அத்தையும் மாமாவையும் எப்படி சமாதானம் பண்ணணும்னு எனக்கு தெரியும். அதை நான் பாத்துக்கிறேன். நீ அவங்களுக்கு பிரச்சனை பண்ணாம உன் வேலை எதுவோ அதை மட்டும் பார்த்துட்டு அடங்கிட்டு இரு சொல்லிட்டேன். இதுக்கப்புறம் ஒன்னால அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னு எனக்கு தெரிஞ்சதுன்னு வச்சுக்கேன். ஷமீர் ஒரு டாக்டருங்கிறதுனால அவர் ஓரளவுக்கு ஒண்ணு எதுவும் பண்ணக்கூடாதுன்னு யோசிச்சிருந்திருப்பாரு. ஆனா எனக்கு அப்படியெல்லாம் கிடையாதுடா. ஒரேடியா போட்டு தள்ளிட்டு போயிட்டே இருப்பேன். நடத்தங்கம். டேய், என்ன கேட்ட? என் புருஷன் வந்தா என்ன கிழிச்சிருவாருன்னு தானே கேட்ட? இப்ப அவர் கிழிச்சத பார்த்தல. என் புருஷன் பாக்குறதுக்கு வேணா சாதாரணமா இருக்கலாம், ஆனா அவரை அடிச்சாருன்னு வச்சுக்க, நீ எல்லாம் காணாம போயிருவ. இதுக்கு மேலேயாவது ஒழுங்கா இருக்கிற வழிய பாரு. ச்சே, இவெல்லாம் பேசுற அளவுக்கு நான் கேவலமாயிட்டேன்ல. டேய், நான் அடங்கிட்டு இருக்கணுமாடா? அடங்க மாட்டேன்டா, அடங்க மாட்டேன். உங்க எல்லாரையும் அடக்கிற வரைக்கும் நான் அடங்க மாட்டேன்டா. முதல்ல அந்த டாக்டர் மட்டும்தான் என் மேல கை வச்சான். அதுக்கு அவன் கதையை மட்டும்தான் முடிக்கணும்னு நினைச்சேன். ஆனா இப்ப நீயும் என் மேல கை வச்சிட்டலடா. எல்லாருமா சேர்ந்து என் கதையை முடிக்க போறீங்களா? உங்க எல்லாரோட கதையும் முடிக்காம என் கதை முடியாதுடா. டே கதிர்வேலு, ஒன்ன, அந்த டாக்டரை, அவனோட ஃப்ரெண்ட, உங்க 3 பேத்தையும் நான் சும்மா விட மாட்டேன்டா. முதல்ல ஐஷு எங்க இருக்கான்னு கண்டுபிடிக்கிறேன். அதுக்கப்புறம் உங்க எல்லாரையும் வச்சுக்கிறேன்டா. அழகே நீ ஆகாശ கோணில் ഒളിച്ചാലും താരമായി ഞാൻ എത്തും ചാരേ എന്റെ കൽബ് നീയാണ് നിന്റെ ഹൃദയം എനിക്കാണ് എന്നെ വിട്ട് പോകാതെ ഫാത്തിമ ഫാത്തിമ நெஞ்சுக்குள்ள நீ தானே, கண்கள் முழுதும் நீ தானே, காதல் என்பது நீயே ஃபாத்திமா ஃபாத்திமா. ஐஷு, உன் கூட இருக்கிற இந்த நிமிஷம் இப்படியே செத்துட்டா கூட பரவாயில்லடி. நீ என் கூட இருக்க இந்த நாளுக்காக எத்தனை வருஷம் காத்துட்டு இருந்திருக்கேன் தெரியுமா? இப்படியே என் கூடயே கடைசி வரைக்கும் இருந்துடி ஐஷு. நீ இருக்கலனாலும் நான் உன்னை இருக்க வைப்பேன். இதுக்கப்புறம் ஒரு நிமிஷம் கூட நீ இல்லாம என்னால இருக்க முடியாது ஐஷு. இவ்வளவு நாள் உனக்கு எதுவுமே ஞாபகத்துல இல்ல, என்ன நீ ஏத்துக்குவியோ மாட்டியோங்கிற தயக்கத்துலதான் நான் பொறுமையா இருந்தேன். ஆனா இப்போ உனக்கு எதுவுமே ஞாபகத்துக்கு வரலன்னா கூட உன் மனசுல நான் இருக்கேன்னு எனக்கு தெரியும். இதுக்கு மேல என்னால பொறுமையா இருக்க முடியாது. கட்டின பொண்டாட்டி கூட சேர்றதுக்கு கண்டவனையெல்லாம் பார்த்து பயந்துகிட்டு இருக்கவெல்லாம் ஒரு ஆம்பளையே கிடையாது. இனி எவன் வந்தாலும் சரி, உன்னை யாருக்கும் நான் விட்டு கொடுக்க போறதில்ல. இதுக்கப்புறம் யாரு வந்தாலும் நீ ஏன் கூட தான் இருக்க போற. நீ, நான், ரியா, நம்ம 3 பேரும் சந்தோஷமா இருக்க போறோம். என் உலகமே நீயும் ரியாவும் மட்டும்தான். அதை தாண்டி வேற யாரை பத்தியும் யோசிக்கணும்னு எனக்கு அவசியம் இல்லை. அப்புறம் நான் யோசிக்க வேண்டிய ஒரு ஆளு என் அம்மா மட்டும்தான். ஆனா நீ என் கூட வந்து சேர்ந்துட்ட, ரியாவுக்கு அவ அம்மா கிடைச்சிட்டான்னு தெரிஞ்சா அம்மாவும் நிச்சயமா சந்தோஷம் படுவாங்க. இதுக்கப்புறம் யாருக்காகவும் நான் உன்னை விட மாட்டேன் ஐஷு. ஏன் நீயே என்னை விட்டு போகணும்னு சொன்னாலும் சொல்ல மாட்ட. ஒருவேளை சொன்னாலும் நான் உன்னை விட மாட்டேன் ஐஷு. என்னை விட்டு போகாம உன்னை என் கூட இருக்க வைக்கிறதுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். ஹலோ, எங்கடா இருக்க? டேய், என்னடா சக்தி சொல்லு. எங்க இருக்குன்னு கேட்டேன். எங்க இருக்குன்னு சொல்லி தொலை. இங்க மெர்சி அம்மா ஆசிரமத்துல தாண்டா இருக்கேன். என்ன, ஏதாவது பிரச்சனையா? பிரச்சனை எல்லாம் எதுவும் இல்ல. எனக்கு உன்னை பார்க்கணும். நான் இப்ப அங்க வரேன். டேய், இந்நேரத்துலயா? காலையில பாத்துக்கலாம். ஏன் பிஸியா இருக்கியா? ஏச்சி, அதெல்லாம் இல்லடா. சரி வா பார்க்கலாம். அங்க ஆசிரமத்துக்கு பக்கத்துல டீ கடை இருக்குல்ல, அங்க வரேன், வந்துரு. சரி வரேன். டே, என்னடா ஆச்சு உனக்கு? ரியாவோட பர்த்டேக்கு அவ ஐஷுவோட இருந்தா சந்தோஷமா இருப்பான்னு தான் ஐஷுவை கூட்டிட்டு ரியாவையும் கூட்டிட்டு எங்கேயாவது வெளியே போயிட்டு வான்னு சொன்னேன். சரி, ஒரு நாள் ஃபுல்லா ஐஷுவோட ரியாவையும் கூட்டிட்டு சந்தோஷமா இருந்துட்டு வருவேன்னு பார்த்தா இப்போ என்னடா அவளை வீட்டுல கொண்டு வந்து விட மாட்டேன், என் கூடயே தான் வச்சுக்க போறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. டே ஐஷு என் பொண்டாட்டிடா, அவளை என் கூட வச்சுக்கிறதுல என்னடா தப்பு இருக்கு? மண்ணாங்கட்டி, அவன் உன் பொண்டாட்டி உனக்கு இப்பதான் தெரியுமா? ஏன் அவ வந்தப்ப தெரியாதா? இவ்வளவு நாள் எதுக்காக காத்துட்டு இருந்த? அவளுக்கு எல்லாமே ஞாபகத்துக்கு வரணும், எந்த பிரச்சனையும் இல்லாம அவ கூட சேரணும் வெயிட் பண்ணிட்டு இருந்த.
இப்ப திடீர்னு பிரச்சனை வந்தாலும் பரவாயில்ல, அவளை விட மாட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. டே ஆமாண்டா சக்தி, அப்ப அவளுக்கு எதுவுமே ஞாபகத்துல இல்ல. எனக்கு ஏத்துக்குவாளோ மாட்டாளோன்ற தயக்கத்துல தாண்டா இவ்வளவு நாள் வெயிட் பண்ணேன். ஆனா இப்ப அவன் மனசுல நான் இருக்கேன்டா. இதுக்கு மேல அவளால என்னை விட்டு இருக்க முடியாதுன்னு எனக்கு தெரியும். ஆனாலும் அவ அந்த ராகேஷ்க்கு தான் பயந்துகிட்டு இருக்கா. ஐஷு மனசுல நான் இருக்கேனா இல்லையான்னு தெரியறதுக்கு முன்னாடியே அந்த ராகேஷ்ல எனக்கு ஒரு ஆளே கிடையாது. ஆனா இப்போ ஐஷு மனசுல நான் இருக்கேன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் என்ன இதுக்கு அந்த ராகேஷை பத்தி நான் யோசிக்கணும்? இங்க பாரு, அவன் என்ன வேணா பண்ணிட்டு போட்டோம், என்ன பண்ணாலும் அதை பாத்துக்கிறதுக்கு நான் ரெடியா தான் இருக்கேன். ஆனா ஐஷு இதுக்கப்புறம் நான் விட்டு கொடுக்கறதா இல்லடா. டி சர்ரா மச்சான், அந்த ராகேஷ் எல்லாம் ஒரு மேட்டர் இல்ல. ஆனா இப்போ ஐஷு இதுக்கப்புறம் உன் கூட தான் இருக்க போறான்னு அவகிட்ட சொல்லிட்டியா? இல்லடா சொல்லல. அவ வீட்டுக்கு போகணும்னு தான் சொல்லிக்கிட்டே இருந்தா. அப்புறம் அது இதையும் சொல்லி எப்படியோ ஒரு வழியா சமாளிச்சு அவளை என் கூட இருக்க வச்சேன். இப்போ காலையில எந்திரிச்சா வீட்டுக்கு போகணும்னு தான் சொல்லுவா. அவளை நான் எப்படியாவது சமாளிச்சுக்கிறேன்டா, அது எனக்கு பிரச்சனை இல்ல. ஆனா ஐஷு என் கூட வந்துட்டான்னு தெரிஞ்சா அந்த ராகேஷ் உன்கிட்ட ஏதாவது பிரச்சனை பண்ணுவானோன்னு தான்டா பயமா இருக்கு. டேய், என்ன பத்தி கவலைப்படாதடா. இங்க கதிர் அண்ணன், அரவிந்த் எல்லாரும் இருக்காங்க. அவங்கள மீறி அவன் என்னடா பண்ணிட போறான்? ஆனா அந்த ராகேஷ் பாக்குறதுக்கு டம்மியா இருக்கான்றதுக்காக அவனை நம்ம ரொம்ப டம்மி பீஸ்னு எடை போட்டுற கூடாதுடா. அவன் விஷயத்துல கொஞ்சம் உஷாராவும் இருக்கணும்டா மச்சான். ஏன்னா இப்போ நீ ஐஷு கிட்ட என்னதான் பண்ணாலும் ஐஷு அவனோட இருந்த வரைக்கும் அவன் அதை பெருசா எடுத்திருந்திருக்க மாட்டான். ஆனா இப்ப ஐஷு உன் கூடயே வந்துட்டான்னு தெரிஞ்சிருச்சுன்னா அவன் சும்மா இருக்க மாட்டான்டா. ஏன்னா ஐஷு உன் பக்கம் இருக்கலாம், ஆனா ஐஷுவோட அம்மா அப்பா அந்த ராகேஷ் பக்கம் தான் இருக்காங்க. இப்ப என்ன வந்தாலும் சரி பாத்துக்கிறேன், ஐஷுவை விட போறது இல்ல நீ முடிவு பண்ணிட்ட. டேய், நீ முடிவு பண்ணதெல்லாம் சரிதான்டா மச்சான். ஆனா இப்ப திரும்பவும் ஏதாவது ஒரு பிரச்சனைன்னு வந்து ஐஷு உன்னை விட்டு போயிட்டா அதை உன்னால தாங்கிக்க முடியுமாடா? இல்லடா, இதுக்கப்புறம் ஐஷு என்னை விட்டு போனா அதை சத்தியமா என்னால தாங்கிக்க முடியாதுடா. ஏற்கனவே அவ என்னை விட்டு போனப்பவே நான் செத்துருப்பேன்டா. ஆனா அப்ப நான் உயிரோட இருந்ததுக்கு காரணமே ரியா மட்டும்தான். டி, அதுக்கு தாண்டா சொல்றேன். இப்ப திரும்பவும் அவ உன்னோட இருந்து அவ உன்னை விட்டு போனா அதை உன்னால தாங்கிக்க முடியாது. அவ என்னை விட்டு போனா அது என்னால தாங்கிக்க முடியாது. ஆனா அவ என்னை விட்டு போகாம தடுக்க என்னால முடியும். என்ன ஆனாலும் சரி, ஐஷு என்னை விட்டு போக நான் விட மாட்டேன்டா. சர்ரா, நீ முடிவு பண்ணிட்டல, பாத்துக்கலாம் விடு. ஆனா இப்போதைக்கு நீயும் ஐஷுவும் எங்க இருக்கீங்கன்ற விஷயம் அந்த ராகேஷ்க்கு தெரியவே கூடாது. அப்படியே தெரிஞ்சாலும் அவன் உன்கிட்டயும் ஐஷு கிட்டயும் வரணும்னா அது என்ன தாண்டி தான் வரணும். அவனை நான் பாத்துக்கிறேன். நீ எதுக்கும் கவலைப்படாதடா மச்சான். உன் கூட நான் இருக்கேன். எது வந்தாலும் ரெண்டு பேரும் சேர்ந்தே ஃபேஸ் பண்ணுவோம். இவனும் சக்தியும் சேர்ந்த மாசுடா, எதுக்கு நின்னா எவனும் தூசு. டேய் சொல்லுடா, யார் ஆக்ஷன் பண்ண சொன்னது? சார் சொல்றேன் சார், ஆனா நான் சொன்னதுக்கு அப்புறமும் எங்களை அடிக்க மாட்டீங்கல்ல, விட்டுருவீங்கல்ல. டேய், நான் தான் சொன்னல, எனக்கு தேவை நீங்க கிடையாது. யார் ஆக்ஷன் பண்ண சொன்னானோ அவன் தான் எனக்கு தேவை. நீங்க அவன் யாருன்னு சொல்லிட்டீங்கன்னா உங்களை விட்டுருவேண்டா. சரிங்க சார், அப்படின்னா சொல்றேன் சார். சொல்லுங்க. சார் இருக்காரு சார், கொடுக்குறேன் சார். சார் என்னண்ண? சார் ஐஜி சார் லைன்ல இருக்காரு சார். கொடுங்கண்ணே. ஹலோ சார். மிஸ்டர் அரவிந்த், இப்போ உங்க ஸ்டேஷன்ல 2 லாரி டிரைவர்களை கூட்டிட்டு வந்து விசாரிச்சுக்கிட்டு இருக்கீங்களா? ஆமா சார், ஒரு பைக் ஆக்சிடென்ட் கேஸ் விஷயமா விசாரிச்சுக்கிட்டு இருக்கேன் சார். பாருங்க அரவிந்த், அவங்களுக்கும் அந்த ஆக்சிடென்ட்க்கும் எந்த சம்மந்தமும் இல்ல. அவங்கள முதல்ல ரிலீஸ் பண்ணுங்க. ஐயோ சார், சிசிடிவி கேமரா எல்லா எவிடன்ஸையும் பார்த்து தான் சார் உங்களை பிடிச்சிருக்கேன். இவனுங்க தான் சார் ஆக்சிடென்ட் பண்ணது. விசாரிச்சா யார் பண்ண சொன்னாங்கன்ற உண்மையை சொல்லிடுவானுங்க. அரவிந்த், நான் தான் சொல்லிட்டு இருக்கேன்ல, அவங்க அதை பண்ணல. அப்படியே பண்ணியிருந்தாலும் அந்த கேஸை நீங்க எடுக்க கூடாது. முதல்ல அவங்களை ரிலீஸ் பண்ணிட்டு அந்த லாரியும் அவங்களையும் அனுப்பி வைங்க. ஏன் சார், ஏன் இந்த கேஸ் எடுக்கக்கூடாது? ஆக்சிடென்ட் பண்ணிட்டு தைரியமா சுத்திக்கிட்டு இருக்கானுங்க சார். இவனுங்களெல்லாம் பிடிச்சி உள்ள போட்டாதான் சார் இவங்களுக்கெல்லாம் புத்தி வரும். அரவிந்த், ஐடி நானா இல்ல நீங்களா? நீங்க சொல்றத நான் கேட்கணுமா இல்ல நான் சொல்றத நீங்க கேட்கணுமா? நீங்க சொல்றதான் சார் நான் கேட்கணும், சொல்லுங்க. அப்படின்னா முதல்ல நீங்க புடிச்சு வச்சிருக்கிற அவனுங்களையும் அந்த லாரியும் ரிலீஸ் பண்ணுங்க. பண்றேன் சார், ஆனா அதுக்கு முன்னாடி இவனுங்களை எதுக்காக ரிலீஸ் பண்ணுங்கிற காரணம் மட்டும் எனக்கு தெரியணும் சார். என்ன அரவிந்த், காரணம் சொன்னாதான் ரிலீஸ் பண்ணுவீங்களோ? அப்படி இல்ல சார், இவங்களை கஷ்டப்பட்டு பிடிச்சிருக்கேன் சார். என்ன காரணம்னு தெரிஞ்சா கொஞ்சம் நல்லா இருக்கும். சரி, காரணத்தை சொல்றேன். நீங்க புடிச்சு வச்சிருக்கிற லாரி பெரிய இடம், கேஸ் எல்லாம் போட்டா அது வேற மாதிரி பிரச்சனையில கொண்டு வந்து விட்டுரும். அதனாலதான் சொல்றேன், அவங்களை ரிலீஸ் பண்ணிட்டு அந்த லாரியை அனுப்பி வைங்க. இதுக்கு மேலே அவங்களை விசாரிக்கிறேன்னு ஸ்டேஷன்ல வச்சிருக்காம அவங்களை ரிலீஸ் பண்ணிட்டு வேற ஏதாவது கேஸ் இருந்தா போய் பாருங்க. ஓகே சார். என்ன சார், எங்களை விட சொல்லிட்டாங்களா? டேய், தப்பிச்சிட்டோன்னு நினைக்காதீங்கடா. திரும்ப என்கிட்ட மாட்டாமலா போயிருவீங்க. இந்த கேஸ்ல ஆக்சிடென்ட் பண்ண சொன்னது எவன்னு கண்டுபிடிக்காம விட மாட்டேன்டா.
சார் அத நாங்க வேற கேஸ்ல மாட்டும் போது பாத்துக்கிடுவோம் சார். இப்பதான் எங்களை விட சொல்லி மேலிடத்திலே சொல்லிட்டாங்களே, அப்ப நாங்க வரோம் சார். ச்சே, என்ன மாரிமுத்தனது, ஆக்சிடென்ட் பண்ணவங்க கையில கிடைச்சும் கூட அது யாரு பண்ண சொன்னாங்கிறது தெரியாம போயிடுச்சு. என்ன ஒரு 5 நிமிஷம் மட்டும் அவர் போன் பண்ணாம இருந்திருந்தாருன்னா இவனுக்கு வாயில இருந்து உண்மையை வர வச்சிருந்திருப்பண்ண. அது யாரு பண்ண சொன்னான்னு மட்டும் எனக்கு தெரிஞ்சிச்சுன்னா போதும்ண்ணே. எனக்கு இவனுக்கு கூட தேவையில்லை, இவனுங்களை நான் விட்டு இருந்திருப்பேன். ஆனா இப்ப யாரு பண்ண சொன்னாங்கன்னே தெரியாம போயிடுச்சு. என்ன சார் நீங்கள் ஒன்றும் டென்ஷன் ஆகாதீங்க சார். இவனுங்க தான் ஆக்சிடென்ட் பண்ணானுங்கன்னு தெரிஞ்சு போச்சுல்ல சார். இதுக்கப்புறம் நம்ம அவங்கள ஸ்டேஷனில் கூட்டிகிட்டு வந்து விசாரிச்சா தானே மேலிடத்துலேருந்து விட சொல்கிறாங்க. வேறு விதமாக விசாரித்து தெரிஞ்சுக்கலாம் சார். வேற விதமாவா? என்னென்ன சொல்றீங்க? ஆமாம் சார், இப்போ இது பெரிய இடங்கிறதுனால நீங்கள் அவங்கள ஸ்டேஷனில் கூட்டிகிட்டு வந்து விசாரிச்சா தானே மேலிடத்துலேருந்து உங்களுக்கு ஃபோனை போட்டு விட சொல்கிறாங்க. இதே டிபார்ட்மெண்ட் மூலமாக போகாமல் பர்சனலாக அவனுங்களை விசாரிக்கிற மாதிரி விசாரித்து யார் இதை பண்ண சொன்னாங்கன்னு கண்டுபிடிக்கலாம் சார். ஓ, நீங்க அப்படி சொல்றீங்களா? புரிஞ்சுதுண்ணே. அவனுங்க கிட்ட எப்படி உண்மையை வர வைக்கிறதுன்னு எனக்கு தெரியும், நான் பாத்துக்கிறேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நிச்சயமா நலமா இருப்பீங்கன்னு நம்புறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம வீடியோவுக்கு ஒரு லைக் போடுங்க. வீடியோவை பத்தின கருத்தை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க. சேனலை இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. நாங்க உங்களை நாளைக்கு பார்க்க வரோம். பாய் ஃப்ரெண்ட்ஸ். பை.